வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி குயிக் பிளாண்டி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 210 கிராம், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூனு சால்ட்டு. இது மூணும் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 220 கிராம் சுகரு, அதாவது ப்ரௌன் சுகரு, நாட்டு சக்கரை, 100 கிராம் பட்டர் உருக்கி எடுத்து வச்சுருக்கோம், வெண்ணெய், 100 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கோம். இது வெனிலா எசன்ஸு தேவைக்கிறப்ப 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். முட்டை எக்கு 1, இது சாக்கோ சிப்ஸு தேவையான அளவு. சக்கரை போட்டுக்கலாம். பட்டர் ஒரு 100 கிராம் விட்டுக்கலாம் இதில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸு ஒரு 2 ஸ்பூனு விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மாவு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒயிட் சாக்லேட்டை ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு உருக்கிட்டு அப்புறம் இதில் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே பாருங்கள், சாக்கோ சிப்ஸு இதில் கொஞ்சம் நிறைய நம்ம போட்டு கலக்கிட்டு டின்னில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே 25 நிமிஷம் இல்லை, 15 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. மேலே நான் இதுக்கு ஒயிட் சாக்லேட் வச்சேன். அது ஒரு 2 நிமிஷம் வச்ச உடனே அது கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிச்சு. நான் எடுத்துட்டேன் உடனே. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறின பிறகு இதுதான் எடுக்கணும். மொத்தமே ஒரு 17 நிமிஷம் தான் ஆச்சு. இதை வச்சு அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடாயில் தான் அடிகனமான பெரிய பாத்திரத்தில், கடாயின்னு சொல்லணும், அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டாண்டு போட்டு தான் வச்சு செஞ்சுருக்கோம். 17 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் டைட்டாகிடும் சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சூடாக சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். அது க்ளீனாக வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.